முண்டக கண்ணி தாயே என் காதல வேற என்னமோ கேட்டு அது சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் கேட்க. அம்மா தாயே அம்மா தாயே அகிலாண்ட கொடு பிரம்ம நாயகி அம்மா தாயே அருள்புரி மாயி அம்மாவின் மருந்து வேப்பிலை பொழுது போவோம் மருந்து போவோம். மார்கழி மாசம் போடுவாங்க ஒரு மருத்து பூரா அம்மா கொடுப்பா குடும்பத்தை குடும்பத்தை காப்பால் மஞ்சளை கொடுப்பால் கொடுப்பா மாங்கல்யம் காப்பா வேப்பிலை கொழுந்து வேப்பிலை கொழுந்து அம்மாவின் மருந்து. ஏ பாப்பா ஆராயி குருசத்தி பாத்துக்கியா பாத்துக்கிட்டாரு அதிசயம் பாத்து பணம் கொடுத்துருப்பாங்களே. அம்மா மேல்மலையூர் அங்காள் அம்மா மேல்மலையனூர் அம்மா நீ கோயில் இருக்குல்ல குடியேறி விட்டோடி அம்மா அது கூடுவாடு புடிச்சுனா நீங்களும் கூடாட என்னைக்கு 3 கரண்ட் நெய்ய கொடுத்து இந்த கம்னேட்டு முண்டிய கோயில கொண்டு வைப்பாளோ நான் போறேன். வாய பாரு நல்ல தேங்காய் சோரண்டி ஆட்டம் வாய் ஆகலாமா என் வாய பாரு உடம்ப பாரு உன் கறி அறுத்து போட்டா 7 ஊருக்கு எல்லாம் தெரிஞ்சு வர முடியல ஒண்ணும் பார்த்து முக்கப்பேட்டை போட்டு வந்து முண்டா. அம்மா அழகாய மறந்துட்ட மலையா நூறல்லி போனா வாரம் கொடுப்பா போனால் வாரம் கொடுப்பா அவள் போனால் வாரம் கொடுப்பா கை கம்பி மாறி பிச்சை கேட்டால் அங்கால் அம்மன் கேட்ட வாரம் கொடுப்பா அம்மா அவள் கேட்ட வாரம் கொடுப்பா அம்மா சொன்ன மாவாசை என் எல்லைக்கு அங்கு குடித்திட்ட முப்பூசை ஆடு கோழி பன்றி உதரத்தைய குடிப்பா அவள் உதரத்தைய குடிப்பா எங்கள் உப்பர்கள் நம்பிட சம்பாடவ தொழில் முல்லைக்காரை படுப்பா அம்மன் அவள் முல்லைக்காரை படுப்பா பாவி வல்லால நின்ற வீதி சத்தானி ஆவிதானை குடித்தான் அவள் ஆவிதானை குடித்தான் எங்கள் பத்தவன் தாரானாமை துணை ஜீவனை பாரானாக எடுத்தாள் கையில் அவன் பாரானாக எடுத்தான் பம்பையூரி கை சீலம் போடி வச்சு உன் எல்லையில் கற்புதம்மா உதல் எல்லையில் கற்புதம்மா எங்கள் தந்த தந்த சகன் துன்பம் இளங்கிட சிங்கம் இளரும் அம்மா அம்மம்மா என் துய திருமம்மா
குப்பையா இருக்குல்ல ஓ, அதனால. அந்த சப்பா நான் கூட சப்பத்துக்கு ஆம்பளை. ஏய் போய் உட்காருப்பா, கொண்டு போய் விடுற டோல்கேட்ல சப்பு ஒரு நல்லா சப்போட்டா மாரி. எங்க ஊரு தோல்விட்டு சும்மா தான் ஆமா ஏரியாத்துல சாப்பிட்ட சப்பட்டா ஐயோ அண்ணா, அன்னைக்கு வந்து அறுபட்டோம். இதான் உங்க டோல்கேட்ல 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டாங்க. சப்பட்டா இல்ல சப்பட்டா சப்போட்டா பழம் தட்டுல வச்சுட்டு கொடுக்குறது. ஏழு மச்சான் இருபத்தழகி ஓகே ஒன்று மூல் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஏழு மச்சான் இருபத்தழகி எனக்கு அது பிடிக்காது. எனக்கு ஒரே ஒரு சூ என்ன சூ கடையில விக்குது? விகேசி பிராண்ட் சூவு. சூ பேரகன் செருப்பு சூன்ற பொண்ணு வச்சா எனக்கு வலிக்குதா? காய்ச்ச போற பட்டு சேல நீ ஏன் காக்காடிக்கு வாங்கி வச்சிருக்க? யாருக்கு வாங்கி கொடுப்பேன். ஆட்டக்காரன் போட எடுத்துட்டு போய் கட்டி கொடுத்து தேவையான நிக்க எழுதிட்டு எனக்கு போட 10 போட எடுத்துட்டு போனா அந்த வச்ச காய்ச்ச போற பட்டு சேல இந்த புடவை தான் வணக்கம் தம்பி, யார் விட்டு போனோமோ நம்மளுக்கு என்ன ஆச்சு? ஏய் ஐயோ என்னைய பார்த்து சுரேஷனை வர கொடுப்பாரு அப்புறம் வந்து. ஐயோ 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 மாடு தொட்டில கை தட்டி குடிக்காது மாமான்னு அந்த நேர் நக்குறான். என்னடா நீதான் பாக்குற செம்பா செம்பா யாரும் பாக்கலாம். பாபா ஏண்டா என் தகுதிக்கும் என் தரத்துக்கும் என் பணத்துக்கும் என் பதவிக்கும் நான் கட்டிக்கிற புடவைக்கும் என்னை பார்த்து பாப்பான்னு சொல்றேன். ஆறு பொறுப்போக்கு எங்க ஆயா பேர் மாதிரி வந்து கேள்றேன். நான் பொறுப்பாக பட்டாள இருக்கிறேன் கேள்றாங்க போய். ஹாய் முருகா, அம்மா அழகு மலகு 5 ஊர் செலவு லாட கருப்பு திருப்பூர் ரேட்டு தின்னு பத்து வாங்கன்ற கதையை ஆளை ஒரு நாளைக்கு பார்க்கலாம், அழக ஒரு நாளைக்கு பார்க்கலாம், இருந்து ஒரு நாளைக்கு பார்க்கலாம், விருந்து ஒரு நாளைக்கு சாப்பிடலாண்டி. அந்த மாதிரி அழகு படத்துல எண்ணி போய் ஆமா நீதான் வரும். ஊரார் பாளையத்துல போய் அங்க இல்ல எனக்கு அந்த கம்பெனி என்ன பண்றான் கண்ணு வாங்கம்மா எம்மா வாங்க ஐயா. வணக்கம் 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 வணக்கம். ஆமான்னு சொல்லி ஐயா நீ டபுள் டக்கராச்சே, உன்னை வாமானு கூப்பிடலாம் வாடானு கூப்பிடலாம் ஐயா. நரம்பரத்த கம்யூனிட்டி சிலுபு சுத்தம் இங்க காட்டினேன். நரம்ப கட் பண்ணி நான் அப்படியே பம்பாய்க்கு அனுப்பிச்சிடும். நான் உடனே திருப்பி கொடுக்க பாக்குறீங்க. நம்ம பம்பாய்க்கு போறோமே அடுத்த வாரம். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இவனை மயக்கூச்சி கொண்டு போய் சேலை விட அவளை போய் அரிசி போட்டோம். அப்படியா? கண்ட்ரோல் பண்ணதான் ஒழுங்கா இருக்கும். சரி ஐயா, போனா போகட்டும். இது என்ன ஊரு? புதுப்பட்டு முத்துராமட்டு ஒரு சொல்றேன் பாரு. ஐயா என்ன ஊரு கேட்டல்லவா? என்ன ஊரு விளக்க சொன்னீங்க? மரவாடு வச்சிருக்கல
பரமநத்தம். பரமநத்த நன்னகரத்துல எதற்காக இன்று கூட்டம், எதற்காக விசேஷம், என்ன திருவிழா, என்ன சமாச்சாரம், எதை விளக்க தெரியுமா? பரமநத்தம் கிராமத்தில் அருள்பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜ பெருமாள் ஸ்ரீ மகமாரி அம்மன் ஆடைய மகா கும்பாபிஷேக திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓரிரவு தெருக்கூத்து வைத்திருக்கிறார்கள். என்ன பண்ணுவோம்? அது பேனர் பார்த்தா நீ படிக்கணும். படிக்க தெரிஞ்ச படிக்கிற ஒன்ன மாதிரி முட்டாங்கள புடிச்சு சும்மா தடிக்கிறான். ஐயா பரமநத்த நன்னகரத்துல இவன் மூஞ்சி பார்த்தாலே கஷ்டத்துலதான் அவரு பரமநத்த நன்னகரத்துல எழுந்தருளக்கூடிய ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு, விநாயக பெருமானுக்கு, வரதராஜ பெருமானுக்கு மகா கும்பாபிஷேகம் நடத்தி இந்த ஊர் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் அறிவுரை சேர்ந்த வீரமணி நாடகாசிரியர் தாமரை வழங்கி நம்மளுக்கு இன்று ஓரிரவு நாடக தெருக்கூத்து. ஆமா இல்லையா? எப்படி இருக்கிறாங்க பாத்தியா? வன்னியர் சங்கத்தின் சார்பாகவும் கூத்து, வன்னியர் சங்கம் சார்பாகவும் நம்மளுக்கு ஓரிரவு தெருக்கூத்து. உங்க சங்கம் இல்ல எங்க சங்கம். உங்க சங்கம் தான்டா சாப்பாடு. அதான் பார்த்தமே. நல்ல கோயிகரியா கொண்டாட்டி ஓத்தம் யாரு பொண்டாட்டியா? அக்கா வாக்கா அக்கா அக்கா அக்கான்னு சொல்லாத பையன் ஒண்ணி பார்த்தாலும் அக்கா தான் கூப்பிட தோணுது. அப்படி நம்மளுக்கு ஓரிரவு தெருக்கூத்துக்கு வாய்ப்பு சொல்லுங்க. நான் ரொம்ப சின்ன பையன், இந்த அக்கா ரொம்ப பெரிய அக்கா. என்னோட தம்பி உண்மைதானே? ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. வயசுல பெரியவனா இருந்தாலும் நீ என்ன ஆடுறப்ப கெட்டிக்காரன் ஆடுற. வரவங்ககிட்ட வாமா வாங்கய்யா அப்படின்னு மரியாதை கொடுத்து நீ தான் பெரியத்தனமா நடந்துக்கணும். உன்னோட சின்ன பிள்ளைய வந்தா நீ வாடா போடான்னு பேசலாம். நீ ரொம்ப பேச்சாங்க. உன்னோட நான் சின்ன பையன் தான். அக்காவை விட உனக்கு ரொம்ப பேச்சு. மனசு ரொம்ப தாராள மனசு. வாய குடுக்கறதே கிடையாது தம்பி. அப்படின்னாலும் அப்பேற்பட்ட தெருக்கூத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் அங்குள்ள படைத்த என் தாய் தந்தை மார்களுக்கும் கற்றறிந்த கன தனவான்களுக்கும் உங்களுக்கும் நாடகாத திருப்பதத்திற்கும் இந்த திருவன் என் மனம் கழிந்த வணக்கம். ரொம்ப குனியாது சொல்றேன். ஊருக்கு கட்டி கிடக்குது அதனால சொல்றேன். அவர் சுரேஷ் தான் நேரா பாத்துட்டு இருக்காரு. அதனால என்ன அப்படினாலும் சாகிட்டு டைட்டா போட்டு சபைக்கு பாத்து தர்பார் வந்தபோது அம்மா நீ யாரு, என்ன ஊரு, திருமணம் ஆகிவிட்டதா, பிள்ளை இருக்கா இல்லையா, புகழ் படைத்த தம்பி திருவருணை 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 சட்டையை மாத்தி வந்த போல இருக்குது. திருவருணை என்னத்த திருவர ஆம்பளை பாரு வாடா திருவருணை என்னத்த திருவர போற? நீ சொன்ன பேரை சொன்னமா? திருவருத்தை கிடையாது. திருவருணை 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 திருவருணை. ஆமாண்டி. அப்படின்னாலும் திருவருணை என்று பெயர் நாமே உனக்கு இலக்கமே தவிர எப்பா நான் யாருக்கு மகள், நான் எந்த நாட்டை சேர்ந்தவள் சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. ஏற்கனவே காலத்துல
அதாவது மச்ச நாசம் மச்ச தேசம் மச்ச தேசத்தை ஆண்டவர் திருக்கர்த்தனுக்கும் மேகலாவதி என்று சொல்லி அம்மையாருக்கும் ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு கருப்புல கொட்டாட்டம் ஒரே ஒரு கொட்ட போடாது. மகாராஜனுக்கு மேகலாவதிக்கு பிறந்த ஒரே ஒரு பொண்ணு. அப்பேற்பட்ட மச்ச தேசத்தை கேக்கை நாட்டு ஆண்டு வரக்கூடிய கீச்சகன் உபகீச்சகன் வந்து போர் தொடர்ந்து அப்பேற்பட்ட போர் எங்க அப்பா திருக்கர்த்தன் தோற்றுவிட்டு அடியோதமாக அடி வாங்கி இல்லையாக அஸ்தாபனத்துக்கு வந்து அடைக்கமான பொழுது அப்ப டில்லி ஆண்டிட்டு இருந்தது துரியோதன மகாராஜா. டில்லி பாட்சா துரியோதன மகாராஜா அரவ கொடியோன் 18 பையோன் பூச்சக்கர கொலையோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட துரியோதன மன்னர் கிட்ட நாங்க அடைக்கலம் வந்து சேர்ந்தோம். ஆமா ஐயா. அப்படி வரக்குள்ள என்ன பண்ணாங்க, எங்க அப்பா திருக்கத்த ராஜனும் ஒரு நாட்டை ஆண்ட மகாராஜா இல்லையா. அப்படி ஆண்டு இருக்கும் தருவாயில ஒரு நாட்டு மகாராஜா ஒருத்தோட தோற்று நம்ம நாட்டுக்கு அடைக்கலம் வந்துட்டான்னு சொல்லி எங்க துரியோதன மகாராஜா என்ன பண்ணாரு, அப்பேற்பட்ட அந்த டில்லி நாட்டில படை சேனாதிபதி படை தளபதி அப்படி ஒரு பட்டத்தை போயிட்டு மன்னன் அவருக்கு நம்ம ஒரு அவமரியாதை செய்யக்கூடாது, தகுந்த மரியாதை கொடுக்கணும், அவருக்கு ஒரு சேனாதிபதி பட்டத்தை கொடுத்து நம்ம நாட்டுக்கு ஒரு அமைச்சரை ஆக்கணும் அப்படின்னு துரியோதன மகாராஜா உங்க அப்பங்கார பேரு திருக்கர்த்தன் அந்த கம்யூனிட்டி கிட்ட கொடுத்துட்டாரு. அப்பன் கம்யூனிட்டியா இல்ல அவர்கிட்ட வாயா கம்யூனிட்டி, ஒக்கா கம்யூனிட்டி, அப்பா கம்யூனிட்டி, சின்ன கம்யூனிட்டி, தங்கச்சி கம்யூனிட்டி, மச்சிஞ்சி கம்யூனிட்டி. அரப்பா ரொம்ப மூஞ்ச பாரு நல்லா தேங்காய் சொல்றாங்க, பல்லு பாருங்க. எப்ப அப்படி கிடையாது. அப்பேற்பட்ட திருக்கத்திற்கு படை சேனாதிபதி என்ற பட்டத்தை கொடுத்து அந்த நாட்டுல நாங்க குடியேறணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணாங்க, எங்க அம்மா இந்த முதுகுல அடி வாங்கிட்டு வந்த பாரு, அந்த அடி காயங்கள்லாம் இருந்தது. அப்பேற்பட்ட முதுகுல எங்க அம்மா மேகலாவதி என்ன பண்ணாங்க, மஞ்சளை பறித்து மஞ்சளை காய வைத்து அது நன்கிற அம்மியில போட்டு நல்லா மசிச்சு அதை எடுத்து அந்த காயத்தின் மீது பூசி அப்படினால் எங்க அம்மாவுக்கு மஞ்சளாவதி என்ற மேகலாவதி என்று சொல்லி மஞ்சளாவதி என்று சொல்லக்கூடிய மேகலாவதி அப்பேற்பட்ட இரநாமதத்தை பெற்ற எங்க அம்மாவோ மேகலாவதி. ஆமாண்டி. அவங்களுக்கு பிறந்த பாரு நான் சிறுவரன எப்பா எனக்கு அது ஆயிடுச்சுடா, அது ஆயிடுச்சு. என்ன திருப்பி முடிக்கும், அது ஆயிடுச்சுன்றா, அது ஆயிடுச்சு. ஆனா அந்தி தின்ன குரங்க மரத்து விட்டாங்க, இஞ்சி துணை குரங்க இன்னும் கொஞ்சம் குரங்குன்ற கதையா அவங்க குரங்க மூஞ்ச படி குரங்காட்டம் அவன் கப்புகளை போட்டு கம்யூனிட்டி என்னை பார்த்து அவங்க என்ன வார்த்தை சொல்றான் போது தம்பி. அப்படி கிடையாது. அப்படின்னாலும் எனக்கு அது ஆயுசு சொன்ன பத்தியா அப்பா நினைக்காத, எனக்கு திருமணமாகி விட்டதப்பா. என்ன காரணம், நல்ல தேவடியா தாலியை வெளியே காட்ட மாட்டான். தேவடியா தானே தாலியை வெளியே காட்ட மாட்டா, பத்தினி காட்டுவாள்ல. அது ஏன் தாலிக்கு ஒண்ணாவதுரா, என்னைக்கு என் தாலி அறாத அப்படி கிடையாது. அப்படிப்பட்ட நான் திருமணம் செய்த பத்தியா எந்த நாட்டை மன்னனை சேர்ந்து திருமணம் செய்து டில்லி ஆண்டு வரக்கூடிய துரியோதனன் அவருக்கு இளைய தம்பி இருக்க முடியாது அன்னவரை மணந்து இல்லற வாழ்க்கையில சந்தோஷமாக இருந்து இதுவரை எந்த ஒரு குறையும் இல்லாம பாண்டவ வனவாசம் ஓட்டி உயிரோட தான் இருக்கா. தாலி தூக்கிட்டு கரெக்டா ஆம்பளை சேர்த்து நான் சொன்னவங்க இல்ல எந்த குறையும் இல்லாத ஆம்பளை சாவல உயிரோட இருக்காரு. நல்ல மஞ்சள் குங்குமமா தாலி போட்டோட இருக்க குரங்கு பல்லு வாக்கட்டாங்க மூஞ்ச பாரு குரங்கு பல்லு போட்டு நடுவுல ஏதோ சொன்ன மாதிரி தெரியும். என்ன சொன்னா அப்படி கிடையாது. அப்பேற்பட்ட மன்னனை திருமணம் செய்து இதுவரை இல்லற வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறேன். ஆனா ஏதோ கறந்தில்லை பதியாக விரும்பி உத்தரவு தங்கள் மனைவியாக திருவரனை வந்திருக்குன்னு பெயரை மகாராஜா காசிமா போன ஐயா காசிமா போற காந்தாரி கண்டிச்சு என்னடா என்னடா லேட்டா வந்தது நீ நாட்ட ஒன்னடிக்கு நீ என்ன சொல்றா உன் பொண்டாட்டி வந்து என்னது சொல்லு சொல்லு நீ சொல்லி என்ன வர சொல்ற என்ன வெடி வருது 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 தீவாரி முடிஞ்சு இருக்கிறாரா இருக்காரு போறான்
திருவருணை ஐயா மணிமுடி தரித்தனா மணிமுடி தரித்தனா இந்த நாட்டிற்கு நல்லவரே என் வீட்டிற்கு ஏற்றவண்ணா என் வீட்டிற்கு ஐயா வரவது தருக வேண்டி இந்த வஞ்சியார் வந்தறிந்து அறிவதாய் சிறுமலகு காலம் உங்கள் பாதம் போல் ஐயா மதி கட்டா தங்கள் மனைவியாகிய திருவரணி போன கோடி தீர்க்க வந்தனங்க திருவருணை ஒரு சின்ன சங்கதி ஆச்சு என்ன சுவாமி எந்த வீத காரணத்தால் என்ன வரும்படி உத்தரவேன் ஐயா. ஓஹோ அது கேக்குறியா? அந்த சூழ்நாடி படங்களை சூழ்ந்து பாடையாடி நாடு ராஜ்ய மனம் கைப்பற்றிக் கொண்டு ராஜாக்களா வனமாசம் ஓட்டி வைத்து 6 வருஷ காலமாச்சு. பாண்டவரை தேடிக்கிட்டு போவோம். அது மட்டும் இல்லாம என் தம்பிகள் எல்லாம் ஒண்ணு கூப்பிடணும். சீக்கிரமாக சென்று மந்திரி சீக்கிரமாக சென்று என் தம்பி ஆகிய விகடனை சீக்கிரமா கூட்டம்